அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் செய்ய போறது இடியாப்பம் மாவு எப்படி செய்யறதுன்னு பாருங்க. 2 கப் அரிசிய 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்ச அரிசி இப்படிதான் இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி கலவி இதுல நல்லா வெடிக்கட்டியாச்சு. இந்த மாதிரி வெடிக்கட்டியாச்சு. இப்போ இதுல தண்ணி இல்லை. இப்போ நம்ம இந்த காட்டன் துணியில போடுறோம். இது மொத்தமாவே நம்ம அரிசி இந்த மாதிரி மொத்தமா ஒரு கிலோ அரிசியை நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி கழுவிட்டு காட்டன் துணியில நல்லா உணர்த்தி வச்சுட்டு நம்ம மிஷின்ல போய் அரைச்சாந்து வச்சுட்டோம்னா இது நல்லா எப்போ தேவையானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா உணர்த்தி வச்சு இதை நல்லா தொடச்சி எடுக்கணும். இந்த காட்டன் துணியில ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை அப்படியே கட்டி வைக்கணும். நம்ம மாவே அரைச்சிட்டு வந்து வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது மாதிரி அடிக்கடிக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் தெரியறதுக்காக இப்போ நான் சொல்றேன் எப்படி இடியாப்பம் பண்றதுன்ட்டு தெரியறதுக்காக நான் இப்போ நான் சொல்றேன். இந்த மாதிரி நல்லா உணர்த்தி வச்சுக்கணும். இப்போ உணர்த்தி வச்சு இதை மிக்சியில பவுடர் பண்ணிக்கணும். நல்லா உணர்த்தி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா உதிரியா உணர்த்தி காஞ்சி இருக்கு அரிசி. இந்த தண்ணியில அரிசி தண்ணியா இருக்கக்கூடாது. இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி ஈரரிசிய காட்டன் துணியில நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உணர்த்தி விடணும். நல்லா விரிச்சு விட்டு இது நல்லா கொஞ்சம் ஃபேன் காட்டும்போது உணர்ந்து போயிடும் இந்த தண்ணி. இப்போ இது எல்லாம் உணர்ந்துடுச்சு. இப்படியே போய் மிஷின்ல போய் அரைச்சிட்டு வரணும். இடியாப்பத்துக்குன்னு கேட்டா அரைச்சிட்டு வரணும். இடியாப்ப மாவு நான் மிஷின்ல அரைச்சிட்டு வச்சிருக்கேன் ஈரரிசியை. நீங்களும் அதே மாதிரி ஊற வச்சு நீங்கள் வீட்டிலேயே கூட கொஞ்சமாக ஊற வச்சு கூட மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இடியாப்பம் பிழியலாம். நல்லா வரும். இந்த மாதிரி நம்ம இட்லி பானையில் அரைச்சிட்டு வந்த மாவை எடுத்து இது இப்படி தான் போடணும். இதை போட்டு அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நம்ம இட்லி பானை எப்படி இட்லி வேக வைக்கிறோமோ அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பானையில் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா இருக்கும். எது ஒன்னாலும் செஞ்சுக்கலாம். இது அடிக்கடிக்கு ஒன்றும் இது ஒரு தடவை அரைச்சோம்னா 6 மாசம் வரும். நம்ம சனி ஞாயிறுல லீவ்ல கூட நீங்க அரைக்கலாம். வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். இட்லி பானை வைக்கிறேன். மாவை வச்சு மூடி வச்சாச்சு. இப்போ டைம் பார்த்துக்கணும். 5ல இருந்து 10 நிமிஷம். மாவு நல்லா அவிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தாலே இப்படி கையில இப்படி தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டா இருக்கும். உடனே என்ன பண்ணும், ஒரு காட்டன் துணியில இது அவிச்சு நம்ம எவ்வளோ அரிசி மாவு 2 கிலோ மாவு போட்டோம்னா அந்த 2 கிலோவும் ஒரு 3 ஏடு அவிச்சு ஒரு காட்டன் துணியில போட்டு நல்லா உணர்த்தி விடணும். உணர்த்தி விட்டு வெயில்ல போட்டுட்டீங்கன்னா வெயில்ல ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போட்டீங்கன்னா அது நீங்க அதுக்கப்புறம் நீங்க அதுல எடுத்து பாக்ஸ்ல கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்ட பிறகு நீங்க என்ன ஒன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இட்லி பானையில வச்சு அவிச்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும். நீங்க வெயில்ல போட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாவுக்கும் வெயில்ல போட்டு எடுக்கக்குள்ள இந்த நைஸா இடியாப்ப மாவு அப்படியே வெள்ளையா இருக்கும் பாருங்க. உங்களுக்கு மாவே தெரியும். உங்களுக்கு காஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி நல்ல பவுடரா வரும். இந்த மாதிரி இந்த மாதிரி கெட்டியா இருந்ததெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஈரத்துல இருக்கக்குள்ளேயே இந்த அவிச்சு நம்ம காய வைக்கிறோம்னா அதை நம்ம இப்படி நல்லா உடைச்சு விடணும். இந்த மாதிரி கட்டி முட்டையமா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் உடைச்சு விடணும். இதெல்லாம் உடைச்சு விட்டோம்னா நல்லா வெயில்ல போட்டு நல்லா காய வச்சு நம்ம மிக்சியில இந்த மாதிரி ஜலிச்சிட்டோம்னா இந்த மாதிரி கட்டியெல்லாம் இருக்கிறதெல்லாம் மிக்சியில போட்டு பவுடர் பண்ணா ஈஸியா முடிஞ்சிடும். நீங்க இதை உடைக்கிறத விட நல்லா வெயில்ல கொண்டு போய் இந்த மாதிரி காய வைக்கணும். வச்சு இதை காய வச்சுட்டோம்னா இது 1 வருஷத்துக்கு எந்த கிடையவே கிடையாது. நல்லா இருக்கும். இதெல்லாம் பூச்சியெல்லாம் வராது. நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இடியாப்பம் பண்ணிக்கலாம், கொழுக்கட்டை பண்ணிக்கலாம், புட்டு பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தடவை கொஞ்சம் வேலை தான். ஆனா இதை நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா 1 வருஷத்துக்கு வரும். ஈஸியா எங்க வெளியே போயிட்டு வரோமோ இடியாப்பம் பிழியலாம், புட்டு பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி கலரி பிழியணும். இப்ப நான் செய்யக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். இடியாப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது 1 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். பூச்சி எதுவுமே வராது. சாஃப்டா இருக்கும். என்ன ஒன்னாலும் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை, புட்டு எது ஒன்னாலும் பண்ணிக்கலாம்.